ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு ஜோயே பாட வேத ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் அதன் வெளிப்பாடை பெற்று அந்த வெளிச்சத்தில் வாழ்வீர்களாக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். மறுபிறப்பிலே நாம் பெற்ற மாபெரும் பொக்கிஷம் தேவனுடைய ஜீவன். தேவனுடைய ஜீவன் என்று சொல்லும் பொழுது சாதாரணமாக சபையில் நினைப்பது போல அது பரலோகம் செல்லும் அனுமதி சீட்டு அல்ல. அது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் தேவனாக வாழ்கிற தேவனுடைய ஜீவனையே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் அவர் சிலுவைக்கு சென்று மனிதன் இழந்து போனதை திரும்பவும் நமக்கு மீட்டு தந்தார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அதாவது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ள ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் இந்த ஜீவனை பெற்றபடியினாலே தேவனுடைய குமாரரானார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுவது 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். 11, 12, 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று 11 சொல்லிட்டு 12 அவர் சொல்றாரு நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது அடுத்ததுல அதை நாம் அறிவதற்காக தான் இந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அங்க யோவான் அப்போஸ்தலன் சொல்வதை பார்க்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிற சத்தியம், எந்த நாளில் அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டோமோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அழிவுக்குட்படாத, மரணத்துக்குட்படாத, இருளுக்குட்படாத ஜீவனை பெற்று கொண்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கெல்லாம் ஒரே காரணம் அங்க வேதம் சொல்லுகிற எல்லா இடத்திலும் அது யோவான் 3:16 இருந்தாலும் சரி, 5:24 இருந்தாலும் சரி, அவர் அங்க சொல்லுவதெல்லாம் ஒரே தாம் விசுவாசம் என்று சொல்லுகிறார். இது கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதையும் நான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்த்தோம். கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய கிரியைகளினால் நமக்கு வரவே இல்லை. இந்த ஜீவனை நாம் பெற்றது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை என்று சொல்லும் பொழுது அங்க நம்முடைய கிரியைக்கு இடமே இல்லை. அதை விசுவாசத்தினாலே பெற்றோம். நாம் எவ்வாறு அதை பெற்றோமோ அவ்வாறுதான் அதில் வாழ வேண்டும் என்று வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே இன்று நாம் பார்க்கும் பொழுது மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டி, தேவ ஜீவனை பெற்றவர்கள். தேவ ஜீவன் என்று சொல்லும் பொழுது ஆவியிலே உயிர் பெற்றவர்கள். மரித்த ஆவி, உயிரோடுள்ள ஆவி. ஆவியிலே ஆவியானவர் வந்தபடியினாலே தேவனுடைய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஆவி உடையவர்கள் தேவ ஜீவனை உடையவர்கள், குமாரனை உடையவர்கள் ஜீவனை உடையவர்கள், பிதாவை உடையவர்கள் ஜீவனை உடையவர்கள். அப்போ இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆகிய தேவனுடைய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஜீவனில் வாழ பரிபூரண தகுதி பெற்றவர்கள். வேறு விதத்தில் நாம் சொல்ல வேண்டுமானால், கிறிஸ்துவாக உலகத்தில் வாழ்வதற்கு என்ன தேவையோ, தேவனாக உலகத்தில் வாழ்வதற்கு என்ன தேவையோ அவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆகவேதான் ஆண்டவர் கூட சொல்றாரு அங்க யோவான் 10:34 தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறது. தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, தேவ வசனத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களே, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளில் உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்று அறிகிறீர்களே, என்னை குறித்து, அதாவது திரியேக தேவனை குறித்த சாட்சி கொடுப்பதும் அல்லது அந்த தேவனுடைய ஜீவனை குறித்து சாட்சி கொடுப்பதும் அந்த வேத வாக்கியங்களே என்று சொல்லுகிறார். இந்த வேத வாக்கியங்களை தேவ பிள்ளைகள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். தேவனையும் தேவ வார்த்தையும் பிரிக்கவே முடியாது. தேவனுடைய ஜீவனை நாம் அறிய வேண்டுமானால் தேவ வார்த்தையில் இருந்தான் அறிய வேண்டும். அவர் தன்னை ஒருவருக்கும் அவர் ஒரு தரிசனம் கொடுத்து வசனத்தின் மூலமாக தான் வெளிப்படுத்துகிறார்.
லூக்கா 24ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது எம்மாவூர் சீஷர்களுக்கும் அவர் என்ன பண்றாரு? வசனத்தின் வார்த்தையின் மூலமாக தன்னை அவர்களுக்கு காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றும் தேவனுடைய பிரதான திட்டம் வசனத்தின் மூலமாக அந்த ஜீவனை நமக்கு காண்பிக்கிறார். மெய்தேவனாம் அறுவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? தேவ வார்த்தையில் அவரை அறிவதுதான் நித்திய ஜீவனில் வாழ்வது. இந்த தேவ வார்த்தையில் தான் எல்லாமே இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறபடினாலே அதற்கு நம்ம பிரதான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுரடிகளார் சொல்லும் பொழுது அதை திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் அசதியாயிரேன் என்று சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரத்திலும் சரி 2ஆம் அதிகாரத்திலும் அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அங்க 1ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றார் பாருங்க, இம்மைக்கும் மறுமைக்கும், அப்படிதானே, இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், அதாவது தேவ சாயலை வெளிப்படுத்துவதற்கும் தேவையான எல்லாவற்றையும் இந்த ஜீவன் அவருடைய சுபாவம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவைகளை குறித்து அவருடைய மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு காண்பிக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த ஜீவனை நாம் பார்க்க வேண்டுமானால் எந்த ஜீவன்? நீங்களும் நானும் மறுபிறப்பில் பெற்றோமே தேவனுடைய ஜீவனை வேத வசனங்களிலே நாம் தியானித்து ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் என்று சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அதை தான் சொல்றாரு, நீங்க உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அதை அவர் சொல்லுவதை நாம் தெளிவாக பார்க்கலாம். மத்தேயு 5:14 வசனம் சொல்றாரு பாருங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் பிரகாசிக்கும். இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, என்னங்க அது? பிதாவின் கிரியைகளை கண்டு, தேவனது கிரியைகளை கண்டு, பரிசுத்தாவின் கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, அதுதான் தேவனுடைய நோக்கமே ஜீவனை கொடுத்ததற்கு. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இந்த வெளிச்சத்தை குறித்து யோவான் என்ன சொல்லுகிறார்? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்றுன்னு சொல்லிட்டு 4ஆம் வசனத்துல, அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஜீவ ஒளி. அதை சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த ஜீவன் இப்பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. அந்த தேவன் நமக்குள்ளே இப்போ வாசம் பண்ணுகிறார். ஆகவே இப்பொழுது நமக்குள் அந்த திரியேக தேவனின் மகிமையின் பிரசன்னமே இருக்கிறது. அதை உலகத்திற்கு வெளிச்சம் காட்டுவதுதான் நம்முடைய வேலை. அததான் இங்க சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். அந்த ஜீவன் வெளிச்சமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த வெளிச்சம் உலகத்துக்கு இருளான உலகம், எங்கு பார்த்தாலும் இருள். ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் நம்மேலே அந்த வெளிச்சம் உதித்திருக்கிறது. விசுவாசிக்கிற நம்மேலே அந்த வெளிச்சம் உதித்திருக்கிறது. அந்த ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஆகவே நாம் தான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்து, அதுதான் இங்க என்ன சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொல்லிவிட்டு மனுஷர் உங்கள் நற்கிரை, இந்த ஜீவனின் கிரியைகளை கண்டு. அங்க நம்ம பார்த்தோம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் போன வாரம் சொன்ன நினைக்கிறேன், திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த நற்கிரியைகளை சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சொல்ல இஷ்டப்படுகிறேன். நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே இந்த நற்கிரியைகள், பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து
அவர் செய்த கிரியைகளினாலே, அந்த வெளிச்சத்தினாலே உலகத்திற்கு அவர் தேவகுமாரன் என்று வெளிப்படுத்தினார். இன்றும் தேவனுடைய திட்டம் அதுதான். நம் மூலமாக அவரை உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். அதற்குத்தான் நமக்கு அந்த ஜீவனே கொடு. He want to express himself through us. இந்த ஜீவனை கொடுத்த நோக்கமே தன்னை உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். இந்த உலகத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்த, தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற, அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற அவருக்கு ஒரு சரீரம் தேவை. அந்த சரீரமாக உலக தோற்றத்திற்கு முன்பே தேவனை சுமக்கும் மகிமையின் பாத்திரங்களாக, உலகத்திற்கு தேவ சாயலை வெளிப்படுத்தும் பாத்திரங்களாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இது உலக தோற்றம் முன்னே என்று சொல்லும் பொழுது தேவனுடைய கிருபையை அங்கு காண்பிக்கிறது. கிருபையின் தெரிந்து கொள்ளுதல். நம்ம எபேசி நிருபம் படிக்கும் பொழுது அது அங்கு நம்ம படிக்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்ல வருகிறேன், உங்கள் வெளிச்சம் மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். இந்த ஜீவ ஒளி, ஜீவனை உடையவன், ஜீவ வெளிச்சத்தை உடையவன். இந்த வெளிச்சம் உலகத்திற்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அதை சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீங்க வெளிச்சம் உள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் மறைந்திருக்க முடியாது. அது வித்தியாசத்தை காண்பிக்கும். இவன் ஜீவ ஒளியை பெற்றவன், தேவ ஜீவனை பெற்றவன் என்ற வித்தியாசம் அவன் வாழ்க்கையில தெளிவாக காணப்படும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நாம் அறியாமல் இருக்கலாம். பாருங்க, மோசே முகத்தில் ஒரு மகிமை இருந்தது, ஆனால் அதை அவன் அறியவில்லை. மற்றவர்கள் பார்த்தபடியினாலதான் முக்காடு போட வேண்டிய நிலைமை வந்தது. மற்றவர்கள் காணத்தக்கதாக இந்த மகிமையின் ஒளி பிரகாசிக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதுதான் சொல்றாரு, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, ஒரே குவாலிபிகேஷன், விசுவாசித்தால் இந்த ஒளி அவன் மூலமாக பிரகாசிக்கும். அதுதான் சொல்றாரு, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்போ நாம் உலகத்துக்கு வெளிச்சம். ஆனால் இந்த வெளிச்சம் நம் மூலமாக பிரகாசிக்க வேண்டுமானால் என்ன சொல்றாரு, அதை கொளுத்தி மரக்காலால் வைக்க வேண்டும். மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல வைக்க வேண்டும். மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, விளக்கு தண்டாய் இருக்கிறது. இட்ஸ் a lampstand. ஆகவே அந்த ஆவியிலே அந்த வெளிச்சத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை கொளுத்தி, அந்த விளக்கை கொளுத்தி நாம் பயன்படுத்த வேண்டுமானால் ஆவியிலே அந்த வார்த்தையை கொளுத்த வேண்டும். அதுதான் வெளிப்பாடு என்று சொல்லுகிறோம். அந்த அக்கினி அவர் நமக்கு வேத வசனங்களை விவரித்து சொன்ன பொழுது நம் இருதயத்திலே ஒரு அக்கினி கொண்டது என்று எம்மாவூர் சீஷர் சொல்றாங்களே, அதுதான் கொளுத்துவது. அதை நாம் என்ன சொல்றோம், தியானம் என்று சொல்லுகிறோம். அத 2 தீமோத்தேயு 1:6-7 சொல்லும் பொழுது அங்க என்ன சொல்றார் பவுலடியார் தீமோத்தேயுக்கு, அனல் மூட்டி எழுப்பு என்று சொல்லுகிறார். இந்த ஜீவன் நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை நாம் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி அனல் மூட்டி எழுப்புவது? அததான் அங்க என்ன சொல்றாரு, வாயிலே ஊதி, அப்படிதானே? அததான் இங்கேயும் சொல்றாரு, கொளுத்த சொல்லுகிறார். அந்த வேத வசனம் இருதயத்திலே அக்கினியாக கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அப்படித்தானே எம்மாவூர் சீஷர்கள் சொல்றாங்க. நீங்க வேணா வாங்க, லூக்கா 24 அதிகாரத்துக்கு வாங்க. எம்மாவூர் சீஷருக்கு தேவன் தம்மை வேத வசனத்தில் இருந்து மேசியாவாக, கிறிஸ்துவாக அவர் காண்பித்த பொழுது என்ன நடந்தது என்று அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 24 அதிகாரம் ஆண்டவர் 25 அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு, அதற்கு முன்பாக தன்னை காண்பிப்பதற்கு, எப்படி வசனங்களில் அவர்களுக்கு காண்பிப்பதற்கு முன்பாக புத்தி இல்லாத
மந்த இருதயம் உள்ளவர்கள், விசுவாசிக்க முடியாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 27 என்ன சொல்றார் பாருங்க, எழுதப்பட்ட வேத வாக்கியங்களை எல்லாம் தம்மை குறித்து சொல்லியவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். என்னது? வேத வாக்கியங்கள் இந்த தேவ ஜீவனை, தேவனை பற்றி நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதுதான் அவர் சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு அவங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்ட போது 32 என்ன சொல்றார் பாருங்க, அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? என்ன சொல்றாரு? நீங்கள் விளக்கை கொளுத்தி என்று சொல்லுகிறார். கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக எவ்வாறு செய்யப்பட்டது? வேத வசனத்தில் he was expounding on the word of God. வேத வசனத்தை அவர்களுக்கு விளங்கத்தக்கதாக அந்த விளக்கங்களை கொடுக்கும் பொழுது அவர்கள் இருதயத்திலே இருந்த இருள், அதுக்கு முன்னால் என்ன சொல்றாரு? மந்த இருதயம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். அந்த மந்த இருதயம் நீங்கி பிரகாசிக்கிற தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை காண்கிற இருதய கண்கள் திறக்கப்பட்டதை சொல்லுகிறார், காதுகள் திறக்கப்பட்டதை சொல்லுகிறார். அததான் சொல்றாங்க, இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லுகிறார்கள். அந்த வெளிப்பாடு பெறுவதை தான் இங்க, அதை தான் இங்க என்ன சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொல்லிவிட்டு விளக்கை கொளுத்தி, அதை விளக்கை கொளுத்தி கொழுந்து விட்டு எரிய வேண்டும். நான் பெற்ற ஜீவன் என்று வேதவசனம் சொல்லுகிறதை தியானிக்க தியானிக்க தியானிக்க, தியானம் என்று நான் என்ன சொல்லுகிறேன், வாயில் சொல்ல, அது இருதயத்தில் கொழுந்து விட்டு பிரகாசிக்க வேண்டும். அந்த ஜீவ ஒளி நம் மூலமாக இருதயத்தில் பிரகாசிப்பதை நாம் என்ன சொல்லுகிறோம்? வெளிப்பாடு. அதுவரை அந்த இடங்களில் இருள் இருந்தது. நான் பெற்ற ஜீவனை குறித்த ஒரு வெளிச்சம் இல்லை. ஆனால் அந்த வார்த்தையில் உள்ள வெளிப்பாடு வரும் பொழுது கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக அங்கு ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் வருவதை தான் உறுதி, நிச்சயம் என்று சொல்லுகிறோம். அதைதான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம், வெளிப்பாடு என்று சொல்லுகிறோம். அதைதான் நம்முடைய பேதுரு அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க, அவர் அங்க என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்க. ஆரம்பத்திலே அவர் சொல்லிட்டாரு, இவைகளால தான் நமக்கு பக்தி விருத்திக்கும் ஜீவனுக்கு ஏதுமான எல்லாம் என்று சொல்லிவிட்டு 19ஆம் வசனம் வரும்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. சாரி, 2 பேதுரு 1:19 அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு. இது ஒண்ணு நம்ம ஆழமாய் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். தேவனுடைய வார்த்தை முன்னால என்ன சொல்றாரு, மேன்மையும் அருமையுமான வாக்குகள் என்று சொல்லுகிறார். இங்க என்ன சொல்லுகிறாரு, உறுதியான தீர்க்க தரிசனம். அப்போ உறுதி இல்லாத தீர்க்க தரிசனம் கூட இருக்குது, அப்படிதானே? ஆனா இந்த எழுதப்பட்ட வார்த்தைகள், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், அந்த எழுதப்பட்ட வார்த்தை உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நீங்களும் நானும் ஜீவனை உடையவர்கள். இந்த ஜீவனில் வாழ தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார், அல்லது தேவ சாயலை வெளிப்படுத்த, பிதாவை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை வாழ இந்த ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த உறுதியான ஏன் தீர்க்க தரிசன வார்த்தை என்றாரு? இப்பொழுது இல்ல, அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது வரப்போகிற காரியங்களை அதை நான் விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது என் வாழ்க்கையில் நடைபெறுவதை காணப்போகிறோம். எதை காணப்போகிறோம்? தேவனுடைய கிரியைகள், நற்கிரியைகள், தேவ ஜீவன் நம் மூலமாய் வெளிப்படுவதை காணப்போகிறோம். அதனாலதான் உறுதியானது என்று சொல்லுகிறார். இதுல எந்தவித சந்தேகமுமே இருக்க முடியாத அளவுக்கு இருக்கணும்.
தேவ வார்த்தைகள் எல்லாம் அங்க என்ன சொல்றார் பாருங்க, அடுத்த வசனத்துல இதை சொல்லும் பொழுது 20ஆம் வசனத்துல, வேதத்தில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனமும் எல்லா வார்த்தைகளும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இல்லை. இதை நல்லா இருதயத்துல புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தை கூட இங்க பேதுரு எழுதுகிறார், ஜீவன் உண்டு என்பதை குறித்து பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அவர் தன்னுடைய கருத்தை அங்கு அவர் பிரதிபலிக்கவில்லை. தான் என்ன நினைக்கிறேன் என்பதை அவர் சொல்லவில்லை. அது அவருடைய சுய தோற்றம் உள்ள பொருள் அல்ல. அது என்னவா, அதை நாம் முந்தி அறிய வேண்டும். இது யோவான் சொல்றாரு. நான் இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் என்னதான் சொன்னாரு, பாவத்தை காணாத சுத்த கண்ணர் என்று வேத வசனம் அவரை சொல்லுகிறேன்னு சொல்வது, பிரதர் அது ஆபகு கருத்து பிரதர்ன்றாங்க. அந்த எண்ணம் வந்தாலே அது ஆபகு கருத்தல்ல. வேதத்தில் தேவ சாயலை குறித்து கொடுக்கிற தேவனுடைய எண்ணம் அந்த சுய ஆபகுக்கின் இருதயத்தில் தோன்றின அவனுடைய மாம்ச எண்ணம் அல்ல. அது சுய தோற்ற பொருளை உடையது அல்ல. அது அவனுடைய கருத்து அல்ல. அதை நாம் முந்தி அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பதான் விசுவாச வாழ்க்கையே வாழ முடியும். இது யோவானுடைய கருத்து. அவர் தான் சொல்றாரு, மற்றவர்கள் இதை பற்றி அவளை சொல்லலன்னு சொல்லிட்டு விட முடியாது. ஏன்? வேதத்தில் உள்ள எல்லாமே என்று சொல்லுகிறார். அது பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையா இருந்தாலும் வேதத்தில் உள்ளவைகள் எல்லாம் சுய தோற்றம் உள்ளவை அல்ல. தேவ மனிதர்கள் அங்க என்ன சொல்றார் பாருங்க, அது அடுத்த வசனத்துல, மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. இங்க முதல்ல என்ன சொல்றாரு, சுய தோற்றமுடைய பொருள் அல்ல, அவனுடைய சித்தமும் அல்ல, அவனுடைய விருப்பமும் அல்ல, அவனுடைய எண்ணமும் அல்ல, அவனுடைய கருத்தும் அல்ல என்று சொல்லுகிறார். அது தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்டு எழுதினவைகள் என்று சொல்லுகிறார். அத முக்கியத்துவத்தை அப்ப அறிந்தோமானால், இது தேவன் என்னோடு பேசுகிற வார்த்தை என்ற ஒரு உறுதி, இது தீர்க்க தரிசன வார்த்தை, எனக்கு ஜீவன் உண்டு, அவர் எனக்கு தந்திருக்கிறார், ஆகவே நான் தேவகுமாரன், ஆகவே அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன். ஜீவன் உண்டு, ஜீவனை பெற்றவன் தேவகுமாரன். தேவகுமாரன் அவர் இருக்கிற வண்ணமாகவே உலகத்திற்கு வெளிச்சமா. எவ்வாறு அங்க நாம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோமோ அதே மாதிரி 4ஆம் அதிகாரத்துல வெளிச்சம் நமக்கு காண்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம கொஞ்ச நேரம் டங்ஸ்ல பேசுவோம். துரா மனாஷலே பஹந்தி கோ ரபஹா லே கரபா. நான் சொன்ன அந்த பிரதருக்கு வந்து மேசிவ் கார்டியாக் அரெஸ்ட் தான். So they are trying to revive him in the hospital. So let us speak in tongues for some time. உராபா, நாம் வேண்டிக் கொள்வது என்னதென்று தெரியாதபடியினாலே ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம் மூலமாக விண்ணப்பம் பண்ணுகிறார். ஏரே பாஹான் தேகு நமாசலா கரபா ஷீலோ பதலபா தீடேபோ ஹுந்தே கார் ரேபஹோ லாக்கரா ஷந்தா ரபஹா லஹா தர்ரே கலபா தரா மனஷகரபா ரபபபபா தீரோ மனசிலோ பஹரா கலபா. In the name of Jesus, in the name of Jesus, Sudhakar, come alive in Jesus' name. Come alive in Jesus' name. Urabaha. Heart start functioning in the name of Jesus. Lungs start functioning in the name of Jesus. Every part of his organ function normally in the name of Jesus. I command it in the name of Jesus. Ura hala hara kalaba. Raman namahara kalaba. Devil, take your hand and leave. You spirit of death, I bind you in the name of Jesus. I speak the spirit of life over him, the resurrected spirit. Let it flow through his body and quicken him right now in the name of Jesus.
I speak a supernatural power of God to shadow him, to overshadow his body, to overshadow his every part of the body. Ushalaba hanti kalaba rimana sandeka bu ladiribia sareba karaba. We will not agree, you devil, you Satan, we will not agree with our five senses. Urra baba, what God says is the final. What God says is the final. He will live long. I will satisfy with you long life. This is the promise of the new covenant. Urra bahalaba. I claim it. I declare it. I decree it. He will live long and declare the works of the Lord. Urra bahale karaba. Whatever be the things, the devil comes. I say in the name of Jesus, according to the written word, you don't have authority. I have the authority and power. With that authority and power, I command you, that spirit, leave his body. Life come in the name of Jesus. Let the life come in the name of Jesus. Let the life come in the name of Jesus. Let the resurrection spirit quicken his every part of the body. The spirit of life. I speak the spirit of life over him in the name of Jesus. Balhadalo Karabala, Shinamala, Dorabala Karaba, Irabalaba, Dirabalaba, Shandalabaraba, Shinamalaba, Shabolaba Karaba, Tinamalaba, Handela Karaba, Dirabaharaba. ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஹalleluya. கர்த்தர் ஒருவரே தேவன். கர்த்தர் ஒருவரே தேவன் என்று பூமி எல்லாம் அறியத்தக்கதாக அவர் கிரியை செய்கிறார். அவருடைய வல்லமை கிரியை செய்கிறது. இப்பொழுது அவருடைய வல்லமை அவர் சரீரத்துக்குள் பாய்ந்து அவரை உயிர்ப்பித்து உயிரோடு எழும்ப பண்ணுகிறது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது அவருடைய சரீரத்தில் பாய்கிறபடியால் உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உரா பாஹாதேலே கொரோ மனாசலே கரபா உரோ பலாஷனே மஹராக்கலபா ரமல் லதோ ரோமன சலபா ஈரபா லதோரபோ ரபலபா திரபலபா ஷபரிபி பிபி அக்கரபா ஏனமா ஷரேபா கரபா. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. You are answered our prayer. எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீர். உங்க விசுவாசத்தின்படி ஆக கடவது என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் அந்த விசுவாசத்தில் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஊரா பஹலே குஷனேமா திரபல திரேபோ ஷனேமகா மன்கியா லோஹோ தெலே கரேபஹோ பல்புதுர் ரோமனா சரேபஹோ ரபா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஊரா பாஷகே லபஹாந்தி கோஷரபா திரோபலபோ 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 திரோபகா. ஆண்டவரே, இந்த ஆஸ்பத்திரியில் உள்ள டாக்டர்ஸ்க்கும் மற்றவர்களுக்கும் நீங்க தயவு ஃபேவர் கொடுத்து காரியங்களை செய்ய ஞானத்தையும் கிருபையும் தருவீராக என்று சொல்லி செபிக்கிறேன். கூட இருக்கிறவர்களுக்கு சரியாக காரியங்களை நடப்பிக்க ஒரு தைரியத்தையும் விசுவாசத்தையும் நான் பேசுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமம் இதன் மூலம் மகிமைப்படட்டும் என்று சொல்லுகிறேன். துராபா, விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது அது கனம், மகிமை, புகழ்ச்சி உண்டாக்கும் என்று சொன்னீர். அதை நாங்கள் எதிர்பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் விசுவாசத்தின் முடிவாகிய அந்த வெற்றியை பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சத்துருவின் பயங்கரமாக காண்பிக்கிற காரியங்களை பார்த்து நாங்கள் அவைகள் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறோம், ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறோம். அவைகளை மிதித்து போடுகிறோம். உரா பஹலே கரபா Rabolo Sharabalaba. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. 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 Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இப்பொழுது அந்த அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருக்க அந்த சகோதரருக்கு ஜீவனை திரும்ப கொடுக்கிறார். மரித்தவன் உயிரோடு எழும்புகிறான் என்ற வார்த்தையின்படி அது நடக்கிறது என்று விசுவாசித்து அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உரா பலா ஹதேலே கோஷனா காரபா. ஹalleluya. இப்பொழுதும் நம்ம பார்த்து கொண்ட அந்த பகுதிக்கு திரும்ப வருவோம். அங்க என்ன சொல்றார் பாருங்க. வேதத்துள்ள வார்த்தைகள் எல்லாம் சுகமாக்கும் வார்த்தையா இருந்தாலும் சரி, இந்த ஜீவனை குறித்த வார்த்தையா இருந்தாலும் சரி, பரிசுத்த மனுஷர்கள்
பரிசுத்த தேவனுடைய ஆவியினாலே பேசினதை கேட்டு நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது 1 யோவான்ல பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றார், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். நித்திய ஜீவன் உண்டு என்று அவர் சொல்லும் பொழுது அவர் இருக்கிற அந்த ஜீவன் அவரில் இருக்கிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அதை சொல்லிட்டு தான் 13 என்ன சொல்றாரு, அதை நீங்கள் அறியவும் என்று சொல்லுகிறார். 11 ஜீவன் தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படின்னா யார் சொல்றா? யார் சொல்றா? தேவ மனுஷனாகிய யோவான். தேவ ஆவியாகிய தேவன் அவரோடு பேசினதை, அப்போ தேவ ஆவியானவர் இன்று நம்மோடு பேசுவது, நமக்கு ஜீவன் இருக்கிறது. ஜீவன் என்று சொல்லும் பொழுது நம்ம சுவாசிக்கிற ஜீவனை நான் சொல்லல. எந்த ஜீவனை சொல்லுகிறேன்? தேவனுடைய ஜீவன், மறுபிறப்பில் பெற்றத. அந்த ஜீவன் இருக்கிறது. ஜீவனை உடையவன் என்று சொல்லுகிறது. நாம் ஜீவன் எனக்கு உண்டு என்று சொல்லுகிற இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார். காரணம், அது தேவனே சொல்லுவது. இது எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய சுய சித்தத்தினாலே, அப்படித்தானே சொல்றாரு, உண்டா பேசின காரியம் அல்ல. இது அவனுடைய அவனுக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு இல்லூஷன், அந்த தோற்றத்தினாலே வந்த பொருளும் கருத்தும் அல்லவே அல்ல என்று சொல்லுகிறார். இதை நாம் முதலாவது அறிய வேண்டும். அததான் 2 தீமோத்தேயு 3:16 வரும்பொழுது என்ன சொல்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 3:16 வந்தீங்கன்னா அவர் அதை தெளிவாய் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னங்க? தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தேவன் பேசுகிறது, நம்மோடு தேவன் பேசுகிற வார்த்தைகள் என்று சொல்லுகிறார். அது வாக்கியங்கள் எல்லாம் தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்று சொல்லுகிறார். அப்போ வேதத்தை படிக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, உங்களுக்கு நித்திய ஜீவன் அருளி இருக்கிறார், உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது என்று படிக்கும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு புத்தகத்தை படிப்பது போல் நாம் படிப்பதல்ல. தேவன் என்னோடு பேசுவதாக, தேவன் அந்த பகுதியிலே நம்மோடு பேசும் பொழுது அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு இருதயத்திலே என்னதான் கொழுந்து விட்டு எரிந்தது. அந்த இடத்துக்கு நாம் வரதான் வெளிச்சம் உண்டாகிறது, வெளிப்பாடு உண்டாகிறது, விசுவாசம் உண்டாகிறது, ஒரு உறுதி நிச்சயம் வந்து அந்த வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் கண்டு வாழ்கிற வாழ்க்கை, வாக்கிங் இன் த லைட், ஒளியில் நடக்கிறது. பூமியில் உள்ள மக்கள் அந்த ஒளியில் நீங்கள் வாழ்வதை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். அதனாலதான் அவர் அதை சொல்ற 19 சொல்ற போது இது சேர்த்தே சொல்லுகிறார். ஆனா 19 நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னாரு, இந்த ஜீவனை குறித்த வாக்குகள் எல்லாம் எப்படி இருக்கா? அது உறுதியானதாக இருக்கிறது, நிச்சயமானதாக இருக்கிறது. அப்ப பாருங்க, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு விவாதத்திற்கு இடமே இல்லை. ஏன்? இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ஒன்று கூட தவற முடியாது. இது தேவ வார்த்தை. ஆண்டவரே சொல்றாரு யோவான் 10:34-35 நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னது கல்லெடுத்துட்டாங்க. அப்புறம் நான் எந்த கிரியையினாலன்னு கேட்கிறாங்க. நீ உன்னை தேவனுக்கு சமமாக்கிட்டே. நான் எப்போ? நானும் பிதாவும் ஒன்று. இப்ப நாம அதை தானே சொல்லிட்டு இருக்கோம். தேவ ஜீவனை உடையவன், தேவ குமாரன், அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன், நானும் அவரும் ஒரே ஆவியாயிருக்கிறோம். அவர் என்னை தனியே விடவில்லை, நான் அவரை விட்டு விலகவில்லை, அவர் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறார், அவர் என்னை விடவே மாட்டார், நானும் அவரும் ஒன்றாயிருக்கிறோன்றோம். அது தேவ தூஷணம் என்று சொன்னார்கள். தேவனுக்கு தன்னை சமமாக்கினான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு அந்த 34-35 வசனங்கள்ல யோவான் 10 என்ன சொல்றாரு பாருங்க. தேவர்கள் என்று உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கிறது. ஏன் அதை சொல்றாரு? எனி ஆர்குமெண்ட் ஃபார் தட் பர்பஸ், எனி டவுட் ஃபார் தட் பர்பஸ், எந்த சந்தேகமோ விவாதமோ இருந்தால் அதற்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் வேதத்தில் அதை குறித்து என்ன சொல்லுகிறது,
இப்பொழுது வேதத்திலே இந்த சகோதரர் வியாதியாய் இருக்கிறார் என்று சொல்லுதா? இல்ல. அப்போ அந்த உலக அறிவுக்கு, டாக்டர்ஸ் நாலேஜுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க பார்க்க வேண்டியது எதுவா? சாட்சி ஆகமத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்காவிட்டால் இந்த வெளிச்சம் கிடையாது என்று சொல்லுகிறார். எவனொருவன் இந்த சாட்சி ஆகமத்திலே மனிதர் மூலமாக தேவன் பேசி எழுதப்பட்டவைகளை பார்க்கவில்லையோ அவனுக்கு வெளிச்சம் இல்லை. அங்க 8ஆம் அதிகாரம் ஏசாயால சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஐ திங்க் 22 வசனம் நினைக்கிறேன். அங்க அதை நாம் சொல்லுவதை பார்க்கிறோம். வேத ஆகமத்தையும் சாட்சி ஆகமத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். அதன்படி அவன் பேசாவிட்டால் அவனுக்கு வெளிச்சம் இல்லை. அதுதான் சொல்றார். வெளிச்சம் இல்லை என்று சொல்லுகிறார். என்ன வெளிச்சம் இல்லை? இந்த ஜீவனை குறித்த வெளிச்சம் இல்லை. நான் ஜீவனை பெற்றவன், தேவனாக வாழ்கிறவன், அந்த வெளிச்சம் இல்லை. அததான் அவர் அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ எல்லா ஆர்குமெண்ட்ஸ், எல்லா டவுட்ஸுக்கு தேவ கரம் குன்றி இருக்கிறதா இல்லையா, தேவ வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா, அப்படிதான் சொல்றாரு. அப்படிதானே? அப்போ தேவ வார்த்தையின்படி நடப்பது, தேவ வல்லமையின்படி வாழ்வது, அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கதான் இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு மனிதன் சொன்னா அங்க விவாதம் வரும், அதாவது சந்தேகம் வரும், அங்க ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு? தேவன் ஏன் அவர் சொன்னால் சொன்னபடி ஆகும். ஏன் அவருடைய வார்த்தை எப்பொழுதுமே உண்மையானது. அங்க கொஞ்சம் கூட பொய் இல்லைங்க. இருதயத்துல உறுதியா போட வேண்டியது விசுவாச வாழ்க்கை. அவருடைய வார்த்தை எப்பொழுதும் உண்மையானது. அவர் உண்மையானவர். அவருடைய வார்த்தை எப்பொழுதுமே சரியானது. அங்க ராங்கே கிடையாது, தவறுதலே கிடையாது. ஆண்டவர் அங்க அப்படிதான் சொல்றாரு. அதான் சொன்னல யோவான் 10:34 படிக்கும்போது, வேதவசனம் அவருடைய வார்த்தையை பெற்றவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்க, அவருடைய வார்த்தை தவறாததா இருக்கிறது. அப்படின்னா இட் கேன் நெவர் ஃபெயில். தவறவே முடியாது. அது எப்பொழுதும் நிறைவேறும். தேவ வார்த்தை உண்மையானது. அது தவறவே முடியாது. இட் cannot fail because God spoke it. ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்ன பிறகு அங்க இருள் இல்ல. ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் இருந்த உலகத்திலே அவர் வார்த்தையை பேசினார். நாமும் அந்த சாயல்ல தான் இருக்கோம். இப்போ அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. உங்களுக்கு ஜீவன் உண்டு. நீங்கள் ஜீவனை உடையவர்கள், நீங்கள் ஜீவனில் வாழ்கிறவர்கள் என்று சொல்லுகிறபடினாலே நாம் தேவ குமாரர்கள். அவர் இருக்கிற வண்ணமாக இருக்கிறபடினாலே அவர் செய்த கிரியைகளையும் அதற்கு மேலானவைகளையும் செய்வோம் என்பது என்ன வார்த்தை? இது தவற முடியாத வார்த்தை. அது உண்மையான வார்த்தை. அதில் அநீதியான வார்த்தை இல்ல. சில பேர் இதுல கொஞ்சம் ஆண்டவர் சொல்லுது, அந்த நான் எபேசியர் நிருபம் இருக்கும் பொழுது தெரிந்து கொள்ளுதலை பற்றி சொல்லும் பொழுது சில பேருக்கு இந்த டவுட் வரும். ஆண்டவர் அநீதியா சொல்லலாகாதே என்றார். அங்க ரோமர் 9 சொல்ல முடியாதே. ஏன்? அவர் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருப்பார். எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ கடினப்படுத்துவார். அங்க சொல்வதை கேட்டுவிட்டு தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? ஐயா, அவருடைய வார்த்தையில அவர் அங்க பாருங்க, எல்லாமே தன்னுடைய கருத்தை அங்க பவுலடிகளார் அதற்கு பதிலாக சொல்லவில்லை. தேவனுடைய வார்த்தையை, ஏன் that is the final authority. why he is quoting from the Exodus? பழைய ஏற்பாடுல போய் யாத்ராமத்துல எடுத்து அதை கோட் பண்ணி அங்க சொல்வதை பார்க்கிறோம். ஆதியாமத்துக்கு போய் எடுத்து கோட் பண்ணி அதை ஏன் சொல்லுங்க பார்ப்போம். தன்னுடைய கருத்து அல்ல, இது தேவனுடைய கருத்து. அததான் அங்க சொல்றாரு. நம்ம எபேசிய நிருபம் படிக்கும் பொழுது அதை பார்த்தோம். தேவனுடைய கருத்தை பவுலடிகளார் அங்கு சொல்லுகிறார். அந்த எண்ணம் தான் அவருக்கு இருந்தது. வேதவசனம் எல்லாம் தேவன் பேசினது, தேவனது கருத்து. அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, சங்கீதத்திலிருந்து அதை எடுத்து, இது தேவனுடைய கருத்துப்பா, என் கருத்து இல்ல. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் சொல்லி என்ன தேவனுக்கு சமமா என்ன கல்லெடுத்துட்டீங்களே, இது என் கருத்து இல்லடா, இது தேவ கருத்து. அது எப்பொழுதுமே உண்மை உள்ளது, எப்பொழுதுமே சரியானது, எப்பொழுதுமே நீதி உள்ளது.
அது ஒருபோதும் தவறாது. இட் cannot fail அவரே சொல்றாரு. தவறவே முடியாது. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது நிறைவேறாமல் அவரிடம் திரும்ப முடியாது. அது எதற்காக அவர் பேசினாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றும். அததான் ஏசாயா 55 அதிகாரத்துல சொல்றாரு, உன் நினைவெல்லாம் தூக்கி போடு, இந்த நினைவுக்கு வா. ஆண்டவருடைய நினைவு, அவர் சொல்லுகிற வார்த்தை ஒருபோதும் தவறாத வார்த்தை. அந்த வார்த்தையின் எண்ணத்துக்கு வா என்று சொல்லுகிறார். அந்த வழிக்கு நீ வா என்று சொல்லுகிறார். இது தவறாதது. இது மிகுந்த உண்மை உள்ளது. இது மிகவும் சரியானது. இங்க கொஞ்சம் கூட பொய் இல்லை. மிக 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 உண்மை உள்ளது. இதுல கொஞ்சம் கூட நடக்காதுன்னு இல்லவே இல்லை. என் சூழ்நிலை சொன்னாலும், என் ஐம்புலன் உணர்வு சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அங்க கொஞ்சம் கூட என்ன இல்லை, தவறுதலே இல்லை. அவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தை தவற முடியாது. யோசுவா சொல்றான், அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளில் ஒன்று கூட தவறவில்லை, தரையில் நிறைவேறாமல் விழவில்லை என்று சொல்லுகிறார். சாலமன் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே தீர்க்கதரிசியை பற்றி சொல்லும் பொழுதும் அங்க எலியா சொன்ன தீர்க்க தரிசனம், எலிசா சொன்ன தீர்க்க தரிசனம், சாமுவேல் சொன்ன எல்லாம் நிறைவேறினது என்று சொல்ல, அது தேவ மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்ட பேசினபடினாலே அது தேவன் பேசுகிறது. அதுதான் இங்க சொல்ல வருகிறார். முந்தி ஆமா, இந்த சந்தேகம் இல்லாத அளவுக்கு நமக்கு உறுதி வேண்டும் என்பதனாலதான் இதை உடன்படிக்கையின் வார்த்தை என்று சொல்லுகிறோம். எபிரேயர் நிருபத்துக்கு வாங்க, 6ஆம் அதிகாரத்தில் அவர் அதை குறித்து ரொம்ப தெளிவாய் சொல்லுவார். ஏன்னா இது இருதயத்துல இருந்தாதான் இந்த ஜீவனை நீங்க விசுவாசிக்க முடியும். விசுவாசித்தாதான் இந்த ஜீவனில் வாழ முடியும். விசுவாசம் இல்லாம ஐம்புலன் அறிவினால இந்த ஜீவனில் வாழ முடியாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவ சத்தத்தை இருதயத்தில் கேட்காம எழுதப்பட்ட வார்த்தை என்னோடு பேசுகிற வார்த்தையாய் மாறாமல், லோகோஸ் ரேமா வேடாய் மாறாமல், அதில் வெளிச்சம் எனக்கு வராமல், வெளிப்பாடு வராமல், உறுதி நிச்சயம் வராமல் அந்த வாழ்க்கை வாழ முடியாது. அததான் அவரை பாருங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க, 16ஆம் வசனத்துல, உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் வாக்கு கொடுத்ததோடு மாத்திரம் அல்ல, அதை ஒரு உடன்படிக்கையினாலே உறுதிப்படுத்துகிறார். இரத்த உடன்படிக்கை. ஆகவே தான் உடன்படிக்கையில் அவர் என்ன சொல்றாரு, மகா மேன்மையான வாக்கு தத்தங்கள், விசேஷமான வாக்கு தத்தங்கள். விசேஷமான வாக்கு தத்தங்கள் என்றால் அவர் அதிலே ஒரு ஆணையிடுகிறார், உறுதிப்படுத்துகிறார். அங்க நம்ம ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணும் பொழுது அவனுக்கு அதை நம்ப முடியல. அவன் கேட்கிறான், ஆண்டவரே இது எப்படி நான் நம்புவேன்? அப்ப ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்றார், ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இரத்த உடன்படிக்கை. அதுதான் அவனுக்கு உறுதியை கொடுக்கிறதுக்காக இன்னைக்கு நமக்கு உறுதியான தீர்க்க தரிசன வசனம் காரணம் இது உடன்படிக்கையின் வார்த்தைகள். தேவன் ஒரு ஆணையிடுகிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். அதுதான் சொல்றாரு இங்க பாருங்க, சகல டவுட்டுக்கும் அவர் நான் ப்ராமிஸ் பண்றேன்றாரு. ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையிடுகிறார். உடன்படிக்கை, ரத்த உடன்படிக்கையில் ஆணையிடுகிறார். இட் இஸ் கேரண்டீட் பை த கவனன்ட். Whatever God says in the new covenant, it is guaranteed. அதுக்கு தேவனே உத்தரவாதம் கொடுக்கிறார். அததான் இங்க ஆணை அல்லது உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம். ஆகவே சகல விவாதத்திற்கும் ஆர்கியூமென்ட் நடக்குமா நடக்காதா என்பதற்கு ஒரு முடிவு கட்டுகிறார். நடக்குமா நடக்காதா, அந்த வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா, அதற்கு முடிவு கட்டுகிறார். அவருடைய வாயின் வார்த்தையினாலே, அவர் சொன்னபடினாலே, ஆணையினால. அர்த்த வசந்த அதே திரும்ப சொல்றாரு, இந்த கிருபையினால் கொடுக்கப்பட்ட ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவர்களுக்கு தம்முடைய
ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி அந்த சித்தத்தோடு விருப்பத்தோடு அதை உடன்படிக்கையின் ஆணையினாலே ஸ்திரப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். He established it forever. அவருடைய வார்த்தையில் வானங்களில் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது. அதை அவர் ஸ்திரப்படுத்தினார் ஒரு ஆணையினாலே, உடன்படிக்கையின் ஆணையினாலே என்று சொல்லுது பையன். அவருடைய சித்தம், அவருடைய மாறாத திட்டம், அதுதான் அங்க சொல்றாரு. ஆலோசனை, நீங்களும் நானும் தேவ ஜீவனில் வாழ வேண்டும். இது தேவனுடைய திட்டம், மாறாத திட்டம், மாறாத ஆலோசனை. இது வாக்கு பண்ணப்பட்ட நமக்கு உறுதியாய் இருக்கும்படிதான் அதை அவர் உடன்படிக்கையினாலே உறுதிப்படுத்துகிறார். அப்ப பாருங்க, இதை நான் ஏன் இதை சொல்ல வரேன், உங்களுக்கு ஜீவன் உண்டு, நீங்கள் ஜீவனை உடையவர்கள். தேவ ஜீவன் உண்டு, தேவ ஜீவனை உடையவர்கள் என்று விசுவாசிக்க வேண்டுமானா இந்த வேத வார்த்தை என்ன என்பதை நாம் தெளிவாய், அதனுடைய முக்கியத்துவம் அல்லது அது தேவனே என்ற அந்த இடத்திற்கு நாம் வரவில்லை என்றால் இந்த விசுவாசிப்பதில் கொஞ்சம் கோளாறு இருக்கும். அந்த விசுவாசம் இல்லாமல் இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, இந்த ஜீவனில் நாம் வாழாமல் இருப்பதற்கு அதுதான். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, இது உறுதியான தீர்க்க தரிசன வசனம். எது நமக்கு கொடுக்கப்பட்டது. தனித்தனியா கொடுப்பாருன்னு நம்மளை ஏமாத்திட்டானுங்க. நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா எதுவுமே அவர் தனித்தனியா கொடுக்கிறது இல்லை. மறுபடியும் பிறந்த நாளிலே அவரே நமக்குள்ள வந்து விட்டார், நாம் அவருக்குள்ள வந்து விட்டோம். அதுக்கப்புறம் ஏதாவது தேவை இருக்குமா? எவ்ரி நீட் இஸ் ஆல்ரெடி தேர் இன் ஹிம். ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் தான் அதுவா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நமக்கு எது வேண்டுமோ எல்லாமும் பரிபூர்ணம் உள்ளவராய் அந்த பரிபூர்ண தேவனே, அவருடைய ஜீவனே நமக்குள் வந்து விட்டது. இப்போ தேவையெல்லாம் நம்ம அதை சம்பாதிக்க வேண்டியதே இல்லை. என்னதான் நமக்கு வந்ததை, கொடுக்கப்பட்டதை விசுவாசித்து அந்த ஜீவனில் உங்கள் ஒளியை கண்டு, நற்கிரியைகளை கண்டு மனுஷர் தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்வதுதான் நமக்கு சொல்றாரு. அதனால்தான் சொல்றாரு உறுதியான, அதுதான் சொல்றாரு, கொழுந்து விட்டு எரிய வேண்டும், கொளுத்த வேண்டும். வார்த்தை, எந்த வார்த்தை? ஜீவனை குறித்து சொல்லுகிற வாக்கு தத்தங்கள். தேவ ஜீவனை நாம் பெற்றோம் என்று சொல்லுகிற வாக்கு தத்தங்கள் சும்மா சாதாரணமா நீங்க ஒரு வார்த்தையை கேட்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது உங்க இருதயத்துல தேவன் பேசும் பொழுது ஒரு கொழுந்து விட்டு எரியும் பொழுது ஒரு உறுதி, ஒரு நிச்சயம், ஒரு வெளிச்சம் வருது பாருங்க. நீங்க பாக்குறதெல்லாம் எதிர்மாறா இருக்குது. நான் சொன்னேன்ல, எனக்கு வியாதியில சுகத்தை பெறும் பொழுது பைல்ஸ்ல பாக்குறதெல்லாம் எதிர்மாறா இருக்குது. ஆனா இருதயத்துல ஒரு உறுதி, ஒரு வெளிச்சம், ஒரு நிச்சயம் அப்படியே கொழுந்து விட்டு எரியறபடினால அந்த அறிகுறிகள் இருந்தும் என் வாயில இதுதான் வருது, இருதயத்தின் நிறைவினால நான் சுகமானவனாக தான் பேசிக் கொண்டிருக்கேன். சுகமானவனா தான் எல்லார்ட்டையும் சொல்றேன், சாட்சி சொல்றேன். ஆனா அதுக்கப்புறம்தான் அது பரிபூரணப்படும் பொழுது என் வாழ்க்கையில் அவருக்கு கனம், மகிமை, புகழ்ச்சி ஏற்படத்தக்கதாக உங்கள் விசுவாசம் பொன்னிலும் விலையேறப்பட்டது, சோதிக்கப்படும் அன்றது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்க பாருங்க, 1 பேதுருவிலே அதை சொல்லிடுறார். 1 அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசித்தீங்கன்னா அது தெளிவாய் அங்க அவர் சொல்வதை பார்க்கலாம். அங்க என்ன சொல்றார் பாருங்க, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாய் இருக்கிற வார்த்தையின் மேல் உள்ள உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, அந்த வெளிப்பாடு வரும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனம் மகிமையும் உண்டாகும். ஆகவேதான் இப்ப என்ன பண்றோம், இந்த ஜோயே லைஃபை நாம் காணாமல் இருந்தும், அதை தரிசியாமல் இருந்தும் அந்த ஜோயே லைஃப் மேல் விசுவாசம் வைத்து ஒரு சொல்ல முடியாத சந்தோஷம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தின் பலனாகிய ஜோயே ஜீவனை
நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறோம் என்று அவர் அங்கு சொல்லுகிறார். ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன்? இது அப்படி ஈஸியா நடந்துடாது. இட் வில் பி டெஸ்டட். நீங்க அந்த விசுவாசம், வெளிச்சம், உறுதி வரும் பொழுது ஒரு சந்தோஷம், குஷி இருக்கும். ஆனா இம்மீடியட்டா அது வெளிப்படாம இருக்கனால, ஏன் எனக்கு இப்படி நடக்குது? ஐ நோ, ஐ நோ, ஐ நோ அப்படின்னு அந்த இடத்துல விவாதமே இல்ல, கேள்வியே இல்ல. ஏன்? அந்த வெளிச்சம் அந்த இடத்துக்கு நம்ம வரணும். அந்த இடம் வர வரைக்கும் தான் டெஸ்டிங் பீரியட். அந்த விசுவாசம் இடத்துக்கு வந்துட்டோம், அந்த வெளிப்பாட்டுக்கு, வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். அத கொளுத்திட்டோம். அப்படிதானே? கொளுத்திட்டோம்னு வச்சுக்கீங்களேன். வெளிச்சம் போட்டுட்டோம்னா, வெளிச்சம் வந்துருச்சுன்னா, அப்புறம் கவலையே இல்ல. அததான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அதிக உறுதியான தி தீர்க்க தரிசன வாக்குகள், ஆணையினால் உறுதிப்படுத்தப்பட்ட வாக்குகள், ஜோயே ஜீவனை குறித்து வேதம் சொல்லுகிற வாக்குகள். அது நமக்கு இருக்கிறது. அப்போ நம்ம கவனம் எல்லாம் எங்க தான் போணும்? சூழ்நிலைகள் மேல அல்ல. உறுதியான, நிச்சயமான, தவற முடியாத, உண்மையான, சரியான, நீதியான அப்படிதானே? 7 தரம் ட்ரை பண்ணி புடமிடப்பட்டும். அப்படிதானே? எவ்ரி டைம் இட் ப்ரூவ்ட் த சேம் திங். அப்படிதானே? அந்த வார்த்தைகள் நமக்கு இருக்கிறது. அத சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அந்த வார்த்தை இருந்தா போதாது. எல்லாருக்கும் இருக்கு. எல்லார் கையிலும் வேதம் இருக்கு. ஆனா அந்த வார்த்தை இருதயத்துல பிரகாசிக்கணும். அந்த வார்த்தை இருதயத்துல பிரகாசித்தாதான் வாழ்க்கையில வெளிப்படும். அதுதான் இங்க என்ன சொல்றாரு? அ அந்த ஜீவன் உண்டு. ஜீவன் உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது. நீங்கள் ஜீவனை உடையவர்கள். அந்த வார்த்தை இருதயத்தில் உதிக்கும் அளவும் விடிவெள்ளி எப்படி சொல்றார் பாருங்க. இருளான ஸ்தலம். இப்ப நமக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த ஜீவனை குறித்து நம்ம இருதயத்துல ஒரு இருள் தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த வெளிச்சம் இருந்தா நம்ம அப்படித்தான் வாழுவோம். அப்படி வாழலன்னு சொல்லும் பொழுது, நான் போன வாரமே உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் அந்த கடைசி அதிகாரம் 13:5 சோதித்து பாருங்கள்ன்றாரு. அப்போ நம்முடைய கனி அங்க இல்ல, கிரியை அங்க இல்லன்னா, இன்னும் அந்த ஜீவனில் நம்ம வாழல. அந்த விசுவாசத்துக்கு வரல. அப்போ அந்த வெளிச்சத்துக்கு வரல. விசுவாசத்துக்கு வரலன்னா என்ன அர்த்தம்? அந்த வெளிச்சத்துக்கு வரல. அததான் சொல்றாரு. இருள் மாரி இருக்கிறது நம்ம இந்த பகுதியில. ஜோயே ஜீவன் நான் பெற்றேன் என்ற பகுதியில, என் இருதயத்துல ஒரு இருள் இருக்கிறது. அததான் அவர் என்ன சொல்றாரு? இருளான ஸ்தலம். ஜோயே ஜீவனை குறித்தவரை இருளான பகுதி என் இருதயத்துல இருக்கு. அந்த பர்டிகுலர் வாக்கு குறித்து என் வாழ்க்கையிலே ஒரு இருள் இருக்கிறது. ஆனா அந்த இருள் இருதயத்துல பிரகாசமான வெளிச்சம் ஆகிற வரைக்கும் இந்த உறுதியான தீர்க்க தரிசன அப்படிதானே? தவற முடியாத மிக மிக உண்மையான பரிசுத்தமான சுத்தமான அப்படிதானே? இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருப்பது நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஹீட் டு மை வேர்ட் அப்படின்னா என்ன? உங்க முழு 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 கவனமும் இந்த இப்ப ஜீவனை குறித்து பார்க்கிறோம்ல, இந்த ஜீவனை குறித்து சொல்லுகிற வாக்குகள் மேல முழு கவனமும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்கள் முழு காதுகளும் அவைகளை கேட்க வேண்டும். அதுதான் சொல்ல, என் மகனே, என் வார்த்தைகளை, ஜீவன் தரும் வார்த்தைகளை கவனி. ஜீவன் அவைகளுக்கு உன் செவியை சாய். அது அதுதாங்க தியானம். அததான் இங்க சொல்றாரு. அவைகளை நீ ஹீட் டு தம் அப்படின்னா என்ன? கேட்டு சத்தமாக சொல்லு. திரும்பவும் கேட்டு சொல்லு. நீ சொல்ல சொல்ல நீ கேட்ப, திருப்பி சொல்லு. கேட்ப சொல்லு. அததான் அங்க சொல்ல வரார். எனக்கு ஜீவன் உண்டு. நான் தேவனுடைய ஜீவனை உடையவன். அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்பவன். அவர் வாழ்கிற வாழ்க்கை நான் வாழ்பவன். இது சொல்ல 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 அதை கவனித்து பார்க்க பார்க்க இருளான ஸ்தலத்துல எப்படி ராத்திரியில திடீர்னு மாலையில விடிவெள்ளி நட்சத்திரம் வந்து ஒரு வெளிச்சம் வருதோ, அத மாதிரி ஒரு வெளிச்சம் வரும் வரைக்கும், எது வரைக்கும்? வெளிச்சம் வரும் வரைக்கும். அந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னா ஜீவன் தவறவே தவறாது. வெளிச்சம் வந்துருச்சுன்னா
ஜீவன் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். அதுதான் ஆண்டவர் அங்கேயும் சொல்றாரு. உன் விளக்க கொளுத்தி உள்ளான மனிதனிலே ஒரு வெளிச்சம் உண்டாக வேண்டும், கொழுந்து விட்டு எரிய வேண்டும், ஒரு உறுதி வர வேண்டும், ஒரு நிச்சயம் வர வேண்டும். அப்படிதானே? ஒரு விசுவாசம் என்று அதை நாம் சொல்லுகிறோம். அந்த இடத்துக்கு வர தியானம் பண்ண வேண்டும். எனக்கு ஜீவன் உண்டு என்று சொல்லுகிற காரியங்கள். இந்த ஜீவனை நமக்கு வெளிப்படுத்தத்தான் ஆவியானவரும் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். இப்ப 2 காரியங்கள் நமக்கு இருக்குங்க. 2 ரிசோர்சஸ் வி ஹேவ். ஒன்னு தான் அந்த வார்த்தையை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ அந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை நாம் அறிய வேண்டும். ஆண்டவர் சொல்றாருல்ல, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். என் பிரஸ்டீஜே என் வார்த்தையில தான் இருக்கு. நான் யார் என்பது என் வார்த்தையில தான் இருக்கு. ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் என்னுடைய நாமத்தை விட வார்த்தையை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லி ஒரு காரியம் நிறைவேறலனா his prestige is at stake. அவர் தேவன் என்பதே ஒரு கேள்விக்குறியாகிவிடும். ஏன்? அவர் தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், sovereign God. அவர் சொன்னபடி நடக்கும். அதுதான் தேவன் அல்லது கடவுள். ஆனா அதுதான் சொல்றாரு, அந்த வார்த்தை நடக்கலனா பிரஸ்டீஜே போச்சு. ஆனா இந்த வார்த்தை ஏன் நடக்கல? அவர் மேல கோளாறே இல்ல. அந்த வார்த்தையில கோளாறே இல்ல. தேவன் சொன்னால் சொன்னபடி ஆகும். God says so, it is so only. அந்த இடத்துக்கு நம்ம வரணுங்க. அங்க வேதம் முழுவதும் இயேசுவானவர் அதுதான் சொல்றாரு. நான் சொல்லலப்பா, இது வேதத்தின் கருத்து என்றால் தேவனுடைய கருத்து. இப்போ நான் சொல்லல, யோவானும் சொல்லல, இது வேதத்தின் கருத்து. எது? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்கள். அப்படின்னா தேவ ஜீவன் உங்களுக்கு உண்டு, தேவ ஜீவன் உடையவர்கள். அது தேவன் சொல்லுகிற வார்த்தை. இந்த வார்த்தையை தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை விட அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா அந்த வார்த்தைக்கு முன்பாக முழு தேவத்துவமும் அதற்கு பின்பாக நிற்கிறது. அப்படிதானே? தேவனுடைய முழு அதிகாரமும் வல்லமையும் அதை நிறைவேற்ற தேவ வார்த்தைக்கு பின்பாக இருக்கிறது. அந்த தேவ ஜீவன் உண்டு என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பின்பாக. அதனாலதான் எரேமியா 1:12 என்ன சொல்லுகிறாரு? நான் என் வார்த்தைக்கு பின்பாக நின்று அதை நிறைவேறுதலை நானே பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். I will hasten to do my word. என் வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றுவேன் என்று அவர் சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறது என்னை சார்ந்தது. என் வார்த்தை நான் சொல்லிட்டேன், நான் வாக்கு சொல்லிட்டேன். அதை நிறைவேற்றுவது உன்னுடைய வேலை அல்ல. உன்னுடைய வேலையெல்லாம் அதை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதுதான். அது நிறைவேற்றுவது என்னுடைய வேலை. ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், அதை நிறைவேற்றணும்னு சொல்லி ஆபிரகாம் ஒரு குறுக்கு வழியில போனான். ஆண்டவர் அப்படி 86ல இருந்து 99 வரைக்கும் சைலண்ட் பீரியட், டார்க் பீரியட், பேச கூட வரல ஆண்டவர். 99 வயசு திரும்பி வர்றாரு அவர். அப்ப பாருங்க, அவனால முடியலன்னு போதான். இட் இஸ் நாட் பை யுவர் மைட். உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல. நான் போன வாரம் டீட்டெயிலா அதை உங்களுக்கு சொன்னேன். இந்த சரீரம் பலவீனம் உள்ளது, மாம்சமும் ஒன்றுக்கும் உதவாது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஜீவனே அப்ப பாருங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். 46ஆம் சங்கீதத்துல சொல்லல. அப்போ அமர்ந்திருந்து தேவன் என்று அறியனா, நான் என்ன சொல்ல வரேன் இங்க? உடனே ஜனங்க நினைக்கிறாங்க சும்மா இருந்தா போதும். நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். அது என்ன சும்மா இருக்கிறது? இளைப்பாறுகிறதை சொல்லுகிறார். இளைப்பாறுதல் என்றால் என்ன? இந்த விசுவாசத்தில் பிரவேசிப்பதை சொல்லுகிறார். முழு நிச்சயம். அதாவது சூழ்நிலை எல்லாம் எனக்கு விரோதமா இருக்கு. ஆபிரகாம் சொல்றான்ல, ஆபிரகாம் குறித்து பவுலடிகளார் அங்க ரோமர் 4ல சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? ஆவியானவர் அவர் மூலமாக அவன் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, அதாவது அவனுடைய உணர்வுகள் எல்லாமே விரோதமாக இருக்கிறது, சான்ஸே இல்லை. ஆனா அவன் முழு நிச்சயமா நம்பலாம். அதுதான் இளைப்பாறுதல். இப்போ இந்த ஜீவனை பெற்றவள் என்ற இளைப்பாறுகிற இடத்திற்கு நாம் வர வேண்டும். அந்த இளைப்பாறுகிற இடம் வந்துட்டா ஒரு பதற்றம் இருக்காது,
ஒரு சந்தேகமே இருக்காது, ஒரு பயமே இருக்காது. அந்த ஜீவனில் தான் நாம் வாழுவோம். எஸ், பீப்பிள் மே சே he is already dead. பட் இந்த இளைப்பாறுதல் நாம் வந்துட்டோம்னா, கொஞ்சம் கூட கலக்கம் இருக்காது. கொஞ்சம் கூட பயம் இருக்காது. கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்காது. அததான் சொல்றாரு இளைப்பாறுதல். அதான் நீங்கள் அமர்ந்திருந்து அந்த இளைப்பாறுதலில் இருக்க. இட்ஸ் a rested activity. It is not inactivity. இளைப்பாறுதல் என்று சொல்லும் பொழுது ஒண்ணும் செய்யாமல் இருப்பதில்லை. இருதய சமயத்திற்கேற்றபடி செய்யறாங்க. சாமுவேல் சவுலிடம் சொல்லி அனுப்புறதை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 9-10 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கலாம். ஆவியானவர் உன் மேல் வருவார், அப்பொழுது சமயத்திற்கேற்றபடி அக்கார்டிங் டு வாட் வாரண்ட்ஸ் தட் டைம் சிச்சுவேஷன் வாரண்ட் யூ டூ இட். ஏன் அப்போ அவர் வந்துட்டாரு, நீ செய்யறது இல்ல. ஆவியானவர் வருவார் சமயத்திற்கேற்ற. அப்போ அவரை சார்ந்து என்ன செய்யணுமோ, பெலிஸ்தருக்கு மேல போய் நீ ஜெயிக்கணுமோ, எல்லாமே அவர் மூலமாக செய்வார். சமயத்திற்கு ஏற்றபடி அவன் தான் செய்ய சொல்றார். நீ சும்மா உட்கார்ந்துட்டு சொல்லல. அவன் விசுவாசத்தில் கால் எடுத்து வைக்கும் பொழுது எக்காலம் ஊதி ஆவியானவருடைய ஒத்தாசை வந்து அவர் காரியங்களை செய்கிறார். அவனுக்குள் இருக்கிறது. அது வேதம் முழுவதுமா நாங்க பார்க்கலாம். கிதியோனை பத்தியும் அதேதான். அவன் அந்த விசுவாசத்துல போய் ட்ரம்பட்டை ஊதி பானையை உடைக்கிற வரைக்கும் ஒண்ணும் நடக்கல. ஆனா அவன் அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்தான். விசுவாசத்தை கிரியை செய்தான். அவன் விசுவாசத்துல கால் எடுத்து வைக்கும் போதும் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவதை பார்க்கிறோம். எல்லா இடத்திலும் தேவன் அங்கு யுத்தம் பண்ணுவதை பார்க்கிறோம். தேவன் யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள் என்றால் இந்த ஜீவன் தானாக வெளிப்படாது. நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தில் கால் எடுத்து வைக்கும் பொழுது அந்த வல்லமை வருகிறது. அந்த விசுவாசத்தில் செயல்படாது. அப்ப ஏங்க விசுவாசம் நாம் செயல்படும் பொழுது என்ன பண்றோம்? we totally depend on him. It is not me. நீங்க தான் அவரை டிபெண்ட் பண்ணிடுறோம். அப்பதான் அவருக்கு பெர்மிஷனே கொடுக்கிறோம். we allow him to work in our life. ஏன் நம்ம சுய சித்தம் உள்ளவர்கள். நான் முடியாத ஆண்டவரே நீங்கன்னு சொல்லிட்டு சும்மா இருக்க சொல்லல. அது இளைப்பாறுதலை குறிக்கிறது. இளைப்பாறுதல் என்றால் அந்த உறுதியில விசுவாசத்துல கால் எடுத்து வைக்கணும். அங்க பவுலடிகளார் சொல்லுகிறாரு 1 கொரிந்தியர் 15:10 நான் இருக்கிறது தேவ கிருபைன்னு சொல்லிட்டு அந்த கிருபை என்னை சும்மா இருக்க விடவில்லை. அதாவது எனக்குள்ள வந்தவர் என்னை சும்மா இருக்க விடவில்லை. அவர் தான் எல்லாம் செய்யறாருன்னு சும்மா அவர் தான் எனக்கு எல்லாமே செஞ்சாருன்றார். ஜீவிப்பது நான் அல்ல, எல்லாமே அவர் தான்ன்றார் அங்க கலாத்தியர் 2:20. ஆனா இங்க 1 கொரிந்தியர் 15 சொல்லும் போது உங்கள் எல்லாரை விட நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று சொல்லுகிறார். என்ன பண்ணிச்சவர அந்த விசுவாசத்தினால அவருக்குள்ள அந்த விசுவாசம் உறுதி முழு நிச்சயம் வந்தபடினால மிஷனரி பயணமாக சென்று எங்க முடியாதோ அது கொரிந்து பட்டணமோ, எபேசு பட்டணமோ, தெசலோனிக்கே பட்டணமோ, கொலோசு பட்டணமோ, பிலிப்பு பட்டணமோ, ரோமர் பட்டணமோ எதுவா இருந்தாலும் அந்த இருதய விசுவாசம் உறுதியினால அதிகமாக சென்று அவர் சுவிசேஷம் சொல்லி தேசங்களை சுவிசேஷமாக்குவதை நாம் பார்க்கிறோம். எதுங்க அவர் சொல்றாரு, நான் அல்ல, இதையெல்லாம் செய்தது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நான் ஏற்கனவே அந்த இடத்துல அவருடைய மனநிலை has been renewed, his mind is reckoned, அப்படிதானே எண்ணிக்கொண்டார். ஆனா அந்த பாத்திரத்தின் மூலமாக தான் தேவன் கிரியை செய்கிறார். முழுவதுமாய் அவரை சார்ந்து கொள்கிற. அதனாலதான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதை திரும்ப திரும்ப சொல்வதை பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல என்னில் தானே நான் ஒன்றுமே செய்ய முடியாது. I can do nothing of my own. எல்லாமே பிதாதான் என் மூலமாக பேசுகிறார், பிதாதான் என் மூலமாக கிரியை செய்கிறார். நான் எதுவுமே என் வேலை இன்னும் வரல. அவர் இனிஷியேட் எடுத்தா நான் இனிஷியேட் எடுப்பேன், நான் இனிஷியேட் எடுத்தா அவர். ஏன் நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்.
அந்த வாழ்க்கையில தான் அவர் வந்தார். என்ன வாழ்க்கை? ஆஸ் அ கோ ஒர்க்கர் வித் ஹிம். நான் தனியா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதான் ஆண்டவரும் சொல்றாரு நமக்கு கொடுத்து, இந்த சரீரத்தினால திரும்பவும் நான் சொல்றேன், போன வாரம் சொன்ன காரியத்த, நம்முடைய ஜீவன் இருக்க வரைக்கும் தான் இந்த சரீரத்தில ஏதாவது செய்ய முடியும். ஆனா, இப்போ இந்த ஜீவன நம்ம பார்க்கல. அதாவது உள்ளான ஆவி மனிதன. ஆனா, அது நம்முடைய செய்கையினால, நம்முடைய கிரியையினால எல்லாம் நமக்கு தெரியுது. ஒரு நாள் அது தேவனிடத்தில் செல்லும் பொழுது, இந்த சரீரத்தினால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். அதேதான் இப்பொழுதும். இப்ப நமக்குள்ள இருக்க தேவனுடைய ஜீவன், தேவனை நாம் அறியாவிட்டால், வெளிப்பாடாக, வெளிச்சமாக பெறாவிட்டால், சாதாரண மனிதர்களா தான் வாழுவோம். ஒரு விசேஷமானவன் யாரு அத காரியத்த தொடர்ந்து தியானித்து, அந்த வெளிப்பாடு, அந்த வெளிச்சத்துல இருக்கும் பொழுதுதான், மனுஷர் உங்களுடைய வாழ்க்கையை கண்டு பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் என்று அங்கு சொல்லுகிறார். அப்போ அதுக்கு தான் இது முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷர் நம்முடைய வாழ்வை பார்த்து, மெய்யாகவே தேவர்கள் மனுஷ ரூபத்தில் வந்திருக்கிறார்கள். இவன் தேவ மகன், தேவ மகள் என்று சொல்லுகிற அந்த இடத்திற்கு நாம் வரும்போது எப்போதான் வருகிறோம்? டோட்டலி வென் வி ஈல்ட் டு ஹிம். உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அங்க 11ஆம் அதிகாரத்துல சொல்லுகிற இவ்விதமாக இருக்கிறபடியால் தான் ஆரம்பிப்பார். ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இது. அப்போ பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது என்னங்க அது? ஃபெய்த். நான் இல்ல, ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுப்பேன். ஆண்டவர் அப்படித்தானே வாழ்ந்தாரு. சகோதரர்லாம் வந்து சொல்றாங்க, என்னப்பா இன்னும் பண்டிகைக்கு போகாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? பண்டிகைக்கு போனாங்க யோவான் 7ஆவது இடத்துல. உங்க வேலை வந்துருச்சு, நீங்க போங்கப்பா. நான் அப்படி இல்ல. அவரு காண்பிக்கும்போது நான் போகிறேன். அவர் காண்பிக்கும்போது நான் வருகிறேன். அவரையே சார்ந்து வாழ்கிறேன். நீங்க எல்லாரும் பண்டிகைக்குன்னா எல்லாம் போயிடுவீங்க. இன்னைக்கு பண்டிகை கட்டாயம் போணும். எனக்கு அப்படியே இல்ல. எல்லாமே நான் அவரை சார்ந்து இருக்கிறேன்றார். கானா ஒரு கல்யாணத்திலயும் அப்படித்தான் சொல்றார். அம்மாவ பார்த்தேன். அப்போ பாருங்க, இது ரொம்ப தெளிவாக அவர் முழுவதுமாக தேவனை சார்ந்து வாழ்ந்த வாழ்க்கையை காண்பிக்கிறது. இவரும் அப்படிதான் சொல்றார். நான் ஆவியில் கட்டுண்டவனாக போகிறேன். அவரால அங்க வந்து எல்லா இடத்திலும் அவருக்கு உபத்திரவம், துன்பம், அடி, உதை எல்லாம் இருக்குன்னு தெரியுது. ஆனா இருதயத்தில் அந்த உறுதி. ஆண்டவர் என்னை கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை எனக்கு வெளிப்பாடாக இருதயத்துல தந்துட்டார். அதன்படிதான் நான் வாழுவேன்னு வாழ்ந்தார். அதனாலதான் சொல்றாரு, விசுவாசத்தை காத்து கொண்டேன், என் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்றார். கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தில் அவர் இருந்தார். அந்த இளைப்பாறுதலில் அவர் இருந்தார். அந்த இளைப்பாறு இருந்த காரணம் அவருக்கு வார்த்தை மேலே இருந்த உறுதி. அதனாலதான் அவர் எங்குமே கோட் பண்ணும் பொழுதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்து கோட் பண்ணுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிதான். ஏன்? இது ஏன் கருத்து இல்லப்பா. உங்களுக்கு ஜீவன் உண்டு என்பது ஒரு மனித கருத்து அல்ல. நீங்க அந்த ஜீவனில் வாழ முடியும் என்பது ஒரு மனித கருத்து அல்ல. இது மனித எண்ணமும் அல்ல. இது மனித எண்ணத்தினால் தோன்றினதும் அல்ல. இது தேவனுடைய கருத்து, தேவனுடைய எண்ணம். உங்களுடைய எண்ணம் என்னுடைய எண்ணம் இல்லைன்னு சொன்னார்ல, அந்த தேவனுடைய எண்ணம். அந்த வெளிப்பாடை நம்ம முதல்ல பெறணும். எது? தேவ வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறது? அது தேவனுடைய சித்தம், அவருடைய மாறாத ஆலோசனை, அவருடைய மாறாத திட்டம், அவருடைய நினைவு. அந்த அந்த வெளிப்பாடோடு, தேவ வார்த்தையை குறித்த வெளிப்பாடோடு வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது தெளிவாய் அவர் நம்முடைய இருதயத்தில் பேசுவதை நாம் பார்க்கலாம். என்ன பேசுகிறாரு? உனக்கு ஜீவன் உண்டு. உனக்கு ஜீவன் தந்திருக்கிறேன். நீ ஜீவனை உடையவன். அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறாய். நீ தேவகுமாரன். அவர் செய்த கிரியைகளை நீனும் செய்வாய்.
அதற்கு மேலானவர்களையும் செய்வார். பிதா குமாரனில் மகிமைப்படும்படி அந்த ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். எப்படி இயேசுவுக்கு கொடுத்தாரோ, அப்போஸ்தலர் 2:27 உங்களுக்கு வாசித்து காண்பித்தார். அதேதான் நம்மை குறித்து சொல்லுகிறார். அந்த மகிமையின் ஜீவன் கிறிஸ்துவானவர் மகிமையின் ஜீவனாக நமக்குள் இருப்பதே இந்த இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்கிறோம். எது? என்ன வந்தாலும், என்ன நடந்தாலும், ஐ நோ, ஐ நோ, ஐ நோ. எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எனக்கு வெற்றிதான். தோல்வி என்பது எனக்கு இல்லவே இல்லை. நான் வெற்றிக்காக அழைக்கப்பட்டவன், சுகத்திற்காக அழைக்கப்பட்டவன், தேவ சாயலை, சர்வ வல்லமையுள்ள தேவனை உலகத்திற்கு காட்ட என் வாழ்க்கையை பிரதிபலிப்பவன். அந்த உறுதி, அந்த இளைப்பாறுதல், அந்த நிச்சயம் வருவதை இங்க என்ன சொல்றாரு, இருளான ஸ்தலங்களிலே வெளிச்சம் உதிக்க, அதுதான் வெளிச்சம் என்று சொல்லுகிறார். அந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னா நம்ம அந்த வெளிச்சத்தில் தான் நடப்போம். அதுதான் அங்க 1 அது ரொம்ப வரிசையா சொல்றாரு. 5ஆம் வசனம் வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க. அதை மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன் உங்களுக்கு. 1 யோவான் 1 5ஆம் வசனம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. நாங்கள் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. எல்லாமே அவர் அதான் சொல்லுவார். நாங்கள் அறிவிக்கிறது உங்களுக்கு வெளிப்பாடு பெறுவதற்கு, டு கெட் ரெவலேஷன், நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறது என்று தான் ஆரம்பத்திலிருந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே வருவாரு. இந்த வசனம் 5ஆம் வசனம் என்ன சொல்றாரு? நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம் என்னங்க? வாட் இஸ் தட் மெசேஜ் வி ஆர் ஷேரிங் வித் யூ? God is light, there is no darkness at all. Word of God is light, there is no darkness in the world. அந்த வேர்ட் என் இருதயத்துல தரித்திருந்தா, நான் உங்களிலும் என் வார்த்தை உங்களிலும் தரித்திருந்தா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் தரித்திருந்தால் வெளிச்சம் இருக்கும், அங்க இருள் இருக்க முடியாது. வேத வார்த்தை இருதயத்துல தரிக்கப்பட்டா, நாட்டப்பட்ட வார்த்தை, அப்படிதானே சொல்றாரு யாக்கோபு 1:18. ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ள வார்த்தை இருதயத்தில் நாட்டப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அந்த நாட்டப்படுவதை குறித்து தான் இங்க சொல்றாரு. அங்க இருளே இருக்க முடியாது. இட்ஸ் a good news. If the word of God dwells, abides, உங்கள் இருதயத்திலே தங்கி தரித்தால், மறந்து போகிறவர்கள் அல்ல, அந்த அவேர்னஸ் கான்சியஸ்னஸோடு இருப்பது, அதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அங்க இருளே இருக்க முடியாது என்று சொல்லிட்டு தான் சொல்றாரு 7ஆம் வசனத்துல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடப்போம் என்று சொல்லுகிறார். எப்பொழுது ஒளியில் நடப்போம்? அந்த ஒளியாகிய ஒளி தரும், ஜீவன் தரும். அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நடக்கிறவள் என்று அங்க பிலிப்பியர் நிருபத்துக்கு சொல்லும் பொழுது அங்க 13, 14 வசனங்களை 2ஆம் அதிகாரத்தில் சொல்வதை பார்க்கிறோம். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு அப்படின்னு என்னங்க, ஜீவ வசனத்தை இருதயத்திலே தரித்து கொண்டு. அதனாலதான் வாலிபர்களை பார்த்து சொல்லும் பொழுதும் யோவான் அப்போஸ்தலர் என்ன சொல்றார் ஆவியானவர் அவங்க மூலமாக, தேவ வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கிறபடியா நீங்கள் பலவான்கள், பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள் என்று சொல்லுகிறார். ஆவி உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட தானே கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் சொல்றாருன்னா, அது நாம் செய்ய வேண்டியது. எப்படி பலப்பட வேண்டும்? தியானம் மூலமாக இருதயத்துல தரித்திருக்கிறது தான் பலப்படுறது. பலவான்கள் கர்த்தரும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும், அவருடைய உள்ளான மனிதனில் நாம் வல்லமையாய் பலப்பட வேண்டுமானால் விசுவாசத்தினாலே கிறிஸ்து ஜீவன் நம் இருதயத்தில் வாசமாய் இருக்க வேண்டும். எபேசியர் 3:17-18 படிச்சு பாருங்க.
அந்த விசுவாசத்தை குறித்து தான் நான் உங்களுக்கு சொன்னேன். எப்படி விசுவாசத்தினாலே கிறிஸ்து என் இருதயத்தில் வாசமாய் இருக்கவும், என் உள்ளான மனதினில் வல்லமையாய் பலப்படவும். அது வந்தா இது ஆட்டோமேட்டிக்கா வரும். வரிசையா அங்க சீக்வென்ஸா சொல்லிட்டு வரேன். அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, அறிவு கட்டாத அந்த அன்பை, கிரகித்துக் கொள்ள முடியாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும் எல்லா பரிசுத்தவான்களும் கூட. சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படுகிற வாழ்க்கை, வித் ஃபுல் ஆஃப் காட் வாழ்க்கை வாழ முடியும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகம் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானா, அந்த தேவன் நம்மில் வாழ வேண்டுமானால், அந்த ஜீவன் நம் மூலமாக வெளிப்பட வேண்டுமானால், இந்த விசுவாசத்துக்கு வர வேண்டும். விசுவாசத்தினாலே தேவன் எனக்குள்ளே, ஜீவன் எனக்குள்ளே. அப்படின்னு அந்த உறுதி, நிச்சயம், அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். சதா அந்த எண்ணம். அப்படிதானே? 24/7 my conscious always remembering I have a soul life. I have God in me. அவர் எனக்குள், நான் அவருக்குள். அவருடைய ஜீவன் எனக்குள், நான் அவருடைய ஜீவனுக்குள். இந்த நிலையிலே நாம் காணப்பட, அந்த வார்த்தை நமக்குள்ளே வந்து, அது நம்முடைய பர்சனாலிட்டியை டாமினேட் பண்ணணும். அப்படின்னா என்ன? அது ஆளுகை செய்கிற இடத்துக்கு, நம்முடைய ஆள் தத்துவத்தை ஆளுகை செய்கிற அளவுக்கு அது வளர்ந்து நம்முடைய இருதயத்திலே வெளிச்சமாக காணப்படும். அப்ப அங்க இருளே இல்லைன்னும் போது சந்தேகமும் இல்லை, விவாதமும் இல்லை. அந்த இடத்துக்கு நம்ம வர வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களோடு பேசுகிற தேவன், நீங்க எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், எங்களுக்காக காரியங்களை நடப்பிக்கிற தேவன் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க எல்லாவற்றிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து இதை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் இந்த ஜீவனின் வெளிச்சம் உண்டாக கடவது என்று நான் சொல்லுகிறேன். இந்த ஜீவனின் வெளிச்சத்தில் வாழ்வார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.